வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய ராசி பலன்கள், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய நாள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கில தேதி 6/1/2024. இன்று இரவு 7:05 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்று இரவு 9:55 வரை தசமி திதி, பின்பு ஏகாதசி திதி. இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:05 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம ராசி மீனம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, புலிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய கிரகநிலைகள்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய நேரடி பார்வையில் இருக்கிறார். குரு உங்களுடைய சொந்த ராசியிலேயே 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதரை குரு பார்க்கிறார். மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு. இதுல பரிவர்த்தனை யோகம் வேற. வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வெளிநாடு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய நாள் ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தந்தை வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்க அன்பு பெருகக்கூடிய நாள். உறவினர்களின் வருகை உங்க இல்லத்திற்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாள். அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படும். அரசு சார்ந்த அதிகாரிகளுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாளாகும். பணி சிறக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளுமே இன்றைய நாளில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில ராகுனுடைய பாதசாரம் பெற்றிருக்கிறார். உடல் நலனில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் சில உபத்திரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. கடனை அடைப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க. கடன்காரர்களுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. அலட்சியப்படுத்த வேண்டாம். நீங்கள் சொல்லக்கூடிய அலட்சிய பதில் அவங்களை கோபம் ஊட்டலாம். அதனால கொஞ்சம் நிதானமா அவங்களை ஹேண்டில் பண்ணுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சுபகாரிய நிகழ்வுகள்ல உங்களை கலந்து கொள்ள வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நிகழலாம். அது சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய நாள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் சின்ன சின்ன தடைகளோட இருக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆன்மீக எண்ணம் மேலோகும். குலதெய்வ வழிபாடு பற்றி யோசிப்பீங்க. ஆன்மீக எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான நாளுங்க இன்று. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைதுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு 5ஆம் இடம் குருவினுடைய பார்வை பெறுது. பூர்வ புண்ணியஸ்தானம். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். வீடு இடமாற்றம், பணியிடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். அது சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால பிரஷர்ல ஏதாவது வேரியேஷன் இருக்கக்கூடும். அதாவது உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த சில தொந்தரவுகள், அது சம்பந்தமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். அதனால கொஞ்சம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க. தாயின் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை தேவை. அதே போல தந்தையினுடைய உடல் நலனிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு அரசியல் சார்ந்த நண்பர்களுடைய தொடர்பு அதிகப்படுத்தும். வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடியதாக அமையும். வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவினுடைய பார்வையில, உங்க ராசிநாதரே குருவினுடைய பார்வையில இருக்கிறார். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால சகோதர வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனாலும் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உங்க பக்கமா தான் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சுபகாரிய தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க. அதாவது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நிகழ்த்தலாம், அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் எலும்பு சம்பந்தமான சிற்சில தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கை கால்கள் வலி, டயர்ட்னஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். அலைச்சல்கள் இருக்கக்கூடும். பணியிட மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப உங்களுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, ஆனா அதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய நாளுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 9ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்திற்கும் பரிவர்த்தனை யோகம் மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு. முன்னோர்கள் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தீரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் அமையும். தந்தை வழி உறவுகளால் சிற்சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே இன்னைக்கு தடையின்றி வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெருசா பணத்தை சேமிக்க விட மாட்டார். ஆனா தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா அதை பெருசா சேமிக்க முடியாது. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். திருக்கோயில் வழிபாடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையிடம் இருந்து வந்த மாற்று கருத்து நீங்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர புதன் உங்களுக்கு வீடு சம்பந்தமான சிந்தனைகளை ஏற்படுத்துவாங்க. அது சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுபகாரியம் சம்பந்தமான முடிவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தான். சிலருக்கு திடீர் பதவிகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கௌரவ பதவிகள் ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லா சூழலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. கன்னிராசி அன்பர்களே, 2ஆம் இடத்துல சந்திரன் குருவினுடைய பார்வை பெற்ற இடமாக உங்களுடைய 2ஆம் இடம் இருக்கு. தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் நல்லா இருக்கு. அந்நிய நாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியையும் தனலாபத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வெகு நாட்களாக வராதிருந்த பணம்லாம் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதீத தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. தொடக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே தடைகளை உடைச்சு பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. சிலருக்கு பதவி வாய்ப்புகள் வந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிரஷர் சம்பந்தமான விஷயங்கள்ல, ரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இதய பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தி கொடுப்பார். உங்க ராசிலே இருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன நெகட்டிவான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கற்பனை கலந்த பயம் இருக்கும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ரொம்ப அதிகமா திங்க் பண்ண வேண்டாம். ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெரிதுபடுத்திலாம் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப சாதாரணமாகவே அணுகுங்க. சகல விதத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. உங்கள் ராசியே குரு பகவானுடைய பார்வையில் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சின்ன சின்ன உடல் தொல்லைகள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய தொல்லை பண்ணாது. ஆரோக்கியம் சீரடையும். 3ஆம் இடம் குருவினுடைய பார்வையில சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம். தைரியம் அதிகரிக்கும். தொடர காரியங்கள் அனைத்துமே தடைகளை உடைத்தெறிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர புதன் தன வரவு அப்படிங்கிறது பல்வேறு விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மனைவி வழி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், சந்தோஷம் கூடும். குழந்தைகளால் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள்.
நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தை வலுப்படுத்துவார். அதனால கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருமார்களை வழிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்னைக்கு. பல்வேறு விதத்திலும் பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய மகத்தான நாள் என்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க. ஜென்ம ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பு இது. தொழில் சிறக்கக்கூடிய மிகச் சிறப்பான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு தீர்ப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றி தரும். கடன்கள் தீர்வதற்கான முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு எடுப்பீங்க. ஒரு பகுதியாவது அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க. இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இன்னைக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு பத்தி யோசிப்பீங்க. ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். வழிபாடுகளுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமா அமையும். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளோட தொடர்பு ஏற்படக்கூடிய நாளா இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு, ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு கிளியரா முடியும். வெகு நாட்களாக கிடப்புல இருந்த ஃபைல்லாம் இன்னைக்கு மூவ் ஆகும். அற்புதமான பலன்களை கொடுக்கும். செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு நேற்றை விட இன்றைக்கு செலவுகள் குறையும். விரைய செலவுகள் இன்னைக்கு குறைஞ்சிருக்கும். தொழில் ரீதியா புதிய முதலீடுகள் சம்பந்தமா யோசிப்பீங்க. இன்னைக்கு அதற்காக ஒரு சுப விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனாவசிய செலவு இருக்காது, ஆனா சுப விரைய செலவு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த லாட்டரி மாதிரி திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய மிகச் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. உங்களுடைய ராசியே குருவுடைய பார்வையில் இருக்கு. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு. உங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பலன்களை நீங்கள் அடையக்கூடிய நாள் என்று. திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களாக நீங்க வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் இன்னைக்கு வந்து சேரும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி திடீர் தனவரவு அப்படிங்கிறது இருக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் மிதமிஞ்சு இருக்கும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு, நிலம், இடம் வாங்குதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட விலை குறைவாக நீங்க பேசி முடிப்பீங்க. இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்னைக்கு அற்புதமா அமையும். தலைமை பதவி ஒரு சில பேருக்கு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. கூடுதல் தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை மேலோங்கும். அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் இன்னைக்கு அமையும். அது சம்பந்தமான மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். உற்சாகத்தோட இன்னைக்கு பணிபுரியக்கூடிய மிகச் சிறப்பான நாளுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளுங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கிறார். அந்த சந்திரன் ராகுனுடைய பாதசாரத்தில் இருக்கிறால் வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும். வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான தொழில்கள்லாம் அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ப லாபங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமான முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு புதியதாக நிறைய கஸ்டமர்கள் கிடைக்க பெறுவீர்கள். 11ஆம் இடத்துல சுக்கிர புதன். சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது சம்பந்தமான செயல்பாடுகள் உங்கள் இல்லத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டு. அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அதற்கேற்ப லாபங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு யோகமான நாள். 9ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடைய பார்வையில், உங்களுடைய 11ஆம் இடமும் குருவோட பார்வையில் மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொட்ட காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி, நல்ல லாபங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள். நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா இருக்கும்.
அதிர்ஷ்டத்தினால பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள். ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது மிக வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு. தந்தை வழி உறவுகளால் சில அனுகூலங்கள் கிடைக்க பெறுவீர்கள். வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குறுதி கொடுக்காதீங்க யார்ட்டையும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. உங்களால முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதனால சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர புதன் தொழிலை வலுப்படுத்துவார். பெண்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன உடல் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமையலாம். வாயு சம்பந்தமான தொல்லைகள், வயிற்று பகுதியில் வரக்கூடிய சின்ன சின்ன தொல்லைகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தோல்வியாதி சம்பந்தமான அந்த சிம்டம்ஸ் இருக்கும். பட் எதுவும் பெருசா தொல்லை பண்ணாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதத்திலும் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இன்று. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளுங்க. உங்களுக்கு நேற்றிலிருந்து இன்னைக்கு தொடருது சந்திராஷ்டமம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருங்க, நிதானமா இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. சந்திரன் ராகுனுடைய பாதசாரத்தில் இருக்கிறார். அதனால உடல்ல சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார், அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட உடல் உபாதைகள் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், அலைச்சல்கள் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சுபகாரிய நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். பணியிடத்திலையும் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கொஞ்சம் நிதானத்தோட இருந்தீங்கன்னா, பொறுமையோட இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். இறைவனின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.